ஜனநாயகம் லெசனில் வந்து என்னது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மக்களாட்சியோட 4 தூண்கள் என்னது அப்படிலாம் பார்த்தோன்னா, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். இந்த 4 தான் இதோடது. அச்சு இயந்திரம் அப்படிங்கிறது ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453ல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு இதெல்லாம் குறுகிய தொடர்பு ஊடகம். திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி இதெல்லாம் தொலைத்தொடர்பு ஊடகம். செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள் இதெல்லாம் வந்து அச்சு ஊடகம். கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள் இதெல்லாம் இணைய ஊடகம். கீச்சகம், முகநூல், புலனம், கச்சவி, அஞ்சல் மற்றும் படவரி இது எல்லாமே சமூக ஊடகமாக இருக்குது. அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி அப்படிங்கிறது வானிலிருந்து வரும் ஒளி என்ற பேரில் வானொலி ஒளிபரப்பை வந்து செய்து வருகிறது. 1936லேயே வந்து இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்குது. மக்களாட்சியோட கோட்பாடு மக்களால், மக்களுக்காக, மக்களை செய்யும் ஆட்சி தான் மக்களாட்சி. இது வந்து 2 கிரேக்க சொல்லால் ஆனது. டெமாஸ் அப்படின்னா மக்களை குறிக்கிறது, கிராட்டோஸ் அப்படின்னா வந்து ஆட்சி அல்லது அதிகாரத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளூர் ஊடகம். உள்ளூர் ஊடகம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக ஊடகம் என்பது தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பதாகும். உள்ளூர் ஊடகம் என்பது குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்படுவதாகும். முடிவுரை. தகவல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் வெகுஜன மக்களுக்கு தேவையான தகவல்களை அளிப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஊடகம் அப்படிங்கிறது வந்து தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வெகுஜன மக்களுக்கு தகவல்களை அளிக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா இருக்குது. ஊடகம் மக்களின் ஒற்றுமையும் சமூக அமைதியையும் சீர்குலைக்கும் வண்ணம் எதையும் வெளியிடா வண்ணம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது மக்களோட ஒற்றுமை மற்றும் சமூக அமைதியையும் சீர்குலைக்கும் வண்ணம் எதையும் வெளியிடா வண்ணம் வந்து மக்கள் வந்து கவனமாக செயல்பட வேண்டும். ஊடகம் அப்படிங்கிறது மக்களோட ஒற்றுமையாக இருக்கலாம், சமூக அமைதியாக இருக்கலாம், சீர்குலைக்க வண்ணம் அது வந்து செயல்படக்கூடாது. ஸோ அதை அந்த மாதிரி எதையும் அதை வெளியிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஊடகம் நல்ல தகவல்களையும் மக்களின் உணர்வுகளையும் மதிப்பளிக்கும் விதமாக செயல்பட வேண்டும். ஊடகம் இந்த உலகை மிக சிறியதாகவும் மக்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் மாற்றியுள்ளது. ஸோ ஊடகம் வந்து இந்த உலகத்தையே சின்னதாக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஊடகம் என்பது தொடர்பு கொள்ளும் முறையாகும். மீடியா அப்படிங்கிறது மீடியம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையின் பன்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக அச்சு ஊடகம் கீழ் வருவது. அச்சு ஊடகம் வந்து செய்தித்தாள். ஒளிபரப்பு ஊடகம் அப்படிங்கிறது வந்து வானொலி. உலகினை மக்கள் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் வந்து தொலைபேசி, தொலைக்காட்சி கூட சொல்லலாம். வெகுஜன ஊடகம் என்பது தொலைக்காட்சி மற்றும் வானொலி, தொலைக்காட்சி ரெண்டுமே சொல்லலாம். ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவலை வந்து தர்றக்காண்டி அது வந்து சுதந்திரமாக செயல்படணும். உலகத்தினை மிகச்சிறிதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தோட ஒவ்வொரு தனி மனிதனும் டேஸ் ஆகும். தெரில. அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால். எந்த வருஷம்? 1453வது வருஷம். நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு தான் ஊடகம். இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி 1936ல் தொடங்கப்பட்டு 1956ல் ஃபேமஸ் ஆச்சு. குறு அளவிலான ஊடகம் சுவரொட்டிகள். சமூக ஊடகம் முகநூல். அச்சு ஊடகம் தான் சுவரொட்டி. ஸோ குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு. இணைய ஊடகம் ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படம். இணைய ஊடகம் கூகுள் இணையம். அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம். ஸோ அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம். காரணம் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறி ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. சரி. இதில் வந்து அறிக்கைகள் மட்டும் கிடையாது. இல்லை, கீச்சகம் மட்டும் கிடையாது. ஏன்னா கீச்சகம் வந்து பிரிண்டட் கிடையாது, மீதி எல்லாம் பிரிண்டட். ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனமாகும். ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 3யுமே கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.